ஆண்களுக்கு எப்ப அருமை குறைச்சு போதோ அப்ப அங்க வயசு வந்து அர்த்தம் ஆண்களுக்கு அருமை எங்க அம்மா சொன்னாங்க வயசு குறைச்சுடா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நாங்க சொன்ன குத்து வந்துச்சு சரி வா பொண்ணு பார்க்க போலான்னு கிளம்பிட்டோம் போட்டு நேரம் பொண்ணு பார்த்துட்டோம் பொண்ணு யார் தெரியுமா எங்க அண்ணன் மட்டும் போட்டு ஓட்டு ஓட்டுனா ஓட்டிக்கிட்டே இருக்கும் 2:30 மணிக்கு அண்ணன் பொண்ணை கட்டுவானா எங்க ரெட்டில போக முடியுமா ஒத்தல போனோம் அப்படிங்க அண்ணோடு போன தள்ளிக்கிட்டு அண்ணன் மகளை இட்டுக்கிட்டே நேரம் நான் சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போனேன் போன உடனே பொண்ணை பார்த்தேன் பொண்ணு பார்த்து சூப்பர் பிகரு இந்த பக்கம் அனுராதா இந்த பக்கம் சிலுக்கு மொத்தத்தால ஒரு நக்குமா எங்க அம்மா சொல்லிட்டேன் அம்மா கட்டினா எவ்வளவு தான் கட்டுவேன் இல்ல நான் தூ மாட்டி சாவுன்னு சொல்லிட்டேன் ஒரு நிலையில எங்க அம்மா சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு ஒண்ணு கட்டி வைக்க நான் சொல்லிட்டாங்க உடனே நான் சொல்லிட்டேன் அம்மா இன்னைக்கே நிச்சயதார்த்தம் இன்னைக்கே முதல் இருவு இன்னைக்கே கல்யாணம் சென்னைக்கு சென்றிருக்கேன் நிச்சயார்த்தம் பண்ணலாம் எவனா முதல்ல காலம் மாறி போச்சு எவனா நிச்சயதார்த்தம் மட்டும் வரான் வேற எவனா தள்ளி விடுவான் இன்னத்துக்கு நத்த பட்டா பண்ற போது சேர் ஓட்டி கடாசுறா பண்ணாம எவனு சேர் நான் ஓட்டுவோங்க நானா வேற லவுலு அப்படி பண்ணிட்டான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டான் அவன் கல்யாணத்தை எங்க வச்சிருப்பான் பணங்காரமா சட்டத்துல வச்சிருப்பான் அதுவும் இல்லாத கோயில வச்சிருப்பான் அதுவும் இல்லாத வீட்டை வச்சிருப்பான் ஆனா நான் கல்யாணத்தை எங்க வச்சேன் நான் தூக்கி போய் சுடுகாட்டுல கல்யாணத்தை வச்சேன் சுடுகாட்டுல பேசணும் சரித்திரம் பேசணும் பலாரம் சுடுகாட்டுல கல்யாணத்தை வச்சானு பேசணும் வச்சுட்டேன் மணமேடை எங்க தெரியுமா எரிமேடை தான் மணமேடை எரிமேடை எவ்வளவு கல்யாணம் வைப்பேன் பேசணும் முகூர்த்தம் மணிக்குமா நைட்டு 12:30 மணிக்கு முகூர்த்தம் பிரம்ம நல்ல ஒரு காலம் இருக்கிறது ஆனா 3 மணி 48 நிமிடம் பிறகுதான் பிரம்ம நல்ல குடும்பம் பண்ண போறேன் நான் தான் தாலி காட்ட போறேன் நான் வைப்பேன் நான் ஆனா சாப்பாடு எவ்வளவு விதவிதமா போட்டிருப்பான் அதை விட மாத்தி போட்டேன் கட்சி களி கூழு கட்டிக்கிட்டு பச்சை போட்டான் ஆனா யாரும் மொழியா இதாதிக்கும் மொழி நீக்கப்பட்ட இல்ல கூகுள் பிள்ளைல போட்டு எடுத்துக்கிறேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு தாலாம் கட்டிட்டேன் எங்க அம்மா சொல்றாங்க ஐயா மாமா வீட்டுக்கு போறேன் விருந்து போடுவாங்க ஆனா ஒரு நாள் கொட்டியாந்து போறாங்க எங்க அம்மா சாப்பாடு என்னால சாப்பிட முடியாது உப்பு கிடையாது சப்பும் கிடையாது சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல மாமியா வீட்டுக்கு ஒரு கட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என் மொட்டாட்டி பஸ் ஏற்றி அமிச்சிட்டேன் ஏற்றி அமிச்சு நான் 2வது பஸ் ஏறி போறேன் போயிட்டு அந்த ஊர் கூட்டுறோட இறங்கினேன் சொன்ன ஜொலு பார்த்துக்குது மறுப்புள்ள வராங்க அவங்க எல்லாம் பார்த்து என்ன குசு வந்துச்சு நான் தலை குஞ்சுக்கிட்டே போறேன் 2 ஆயா பேசிக்குது முன்னாடி பழம் மறுப்புள்ளிக்கு நரம்பு தளிச்சா தலை கோய் மாரி குஞ்சுக்கினே போறாங்க நான் எல்லாம் கட்டுக்கல வீட்டுக்குள்ள போய் நோஞ்சிட்டேன் நான் நோஞ்சித்தான் சாப்பிடணும் மாமியார் ஒர்றா ஓட்டியாரோம் புள்ளிமான் வேறு குதிக்கிறான் துணி கிடையாது அவுத்து ஓடி அப்பதான் நான் நினைச்சேன் நான் அடடா இவ்வளவு கட்டு நான் ஓத்தால கட்டிருக்கலாம் போல சில பேர் இப்ப அப்படிதான் நினைக்கிறான் மாமியா கொஞ்சம் பாசத்தை காட்டினா மனைவி விட்டுறோம் மாமியார் வச்சு அவர் சுற்றுலா வேலை செய்யறாங்க சரி பரவாயில்ல மாமியார் ஓடுறா ஓடியாரு பலகாரம் எப்படி போட போறலாம் உக்காந்துட்டேன் வாழை எல்லாம் போட்டாங்க போட்டு தண்ணி அடிச்சு விட்டேன் உன்னை எங்க மாமியார் போச்சு தூக்கின்னு வரான் போச்சு எங்க மாமியார் போச்சு தூக்கின்னு வரான் ஒரு செடியா இந்த பச்சுக்கிட்ட பலகாரம் எந்த பஸ் அவனு உக்காந்து 2 உண்டை எடுத்து வச்சாங்க பார்த்தோன்னு வாங்கி வந்துச்சு பலகாரத்தை பார்த்து அவனை வாங்கிடுவாங்க பலகாரம்
என்ன பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. நான் அதுதான் கேட்டேன். என்ன ஒன்னு கேட்டேன். அதுக்கு எங்க மாமியார் சொன்னாங்க, இது பலகாரம், இது பேர் சிமுலுன்னாங்க. சிமுலு சொன்னீங்களே, இதுல என்னென்ன போட்டு செய்றீங்க? வெள்ளம், கவுருவாடை, மூஞ்ச உடல போட்டு சிங்கு 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 சிங்கு. நீ என்ன இடிச்சாலும் என் கண்ணுக்கு பண்ணி போட்ட எனக்கு தேவையில்லை. அவன் தெருத்தின்ல போய் உக்காந்து. இந்த தெருத்தின் எதுக்கு கட்டுறாங்க? மரும்புல கோச்சினா யாரும் கட்டுறது கோச்சினா போறா 2ஆம் தரம் கட்டி வச்சிருக்கேன். மணி 8 ஆச்சு. கவாங் கவாங் கவாந்து ஒரு நாள் ஃபுல்லா பட்டி தலை சுத்துது. எனக்கு சாப்பிடலான்னு பார்த்தா அசிங்கமா போடுவேன். ஒண்ணு எங்க கொண்டாடி வரா, எங்க அம்மா பண்ண தப்பு தான், வாங்க 4 ஜனம் அடிச்சு போடுறேன் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஏய் போடி உமா போடி, மோத்தா பண்ணி போட்டு போறான் பாத்துக்க போடின்னு போரு. அவ பாத்துக்கணும் மாமியார் ஓடியாரா. ஒரு புள்ள தப்பா நினைக்காது, நான் தெரியாது செஞ்சு போட்டேன். 4 ஜனா குஞ்சாச்சு போறேன், கொஞ்சம் கோய் குஞ்சு. ஏய் போடி ஒண்ணு தேவலன்னு அவ பாத்துட்டான். இவன் ரூம்ல பாத்துட்டா, மொண்டாட்டி நடையில பாத்துட்டா, தின்ன மேல போன்னு உக்காந்துக்கு. ஒரு நாள் ஃபுல்லா போட்டு கொடல பசி கொடுமை. சரி இனிமே வேலைக்கு ஆகாது போல. சரி பாப்பா தூங்கிங்க காலைல சாப்பிடலாம் அப்படி நேரம் போய் என் மொண்டாட்டி பக்கத்துல பார்த்தேன். அவன் நல்லா கட்டுக்கிறான் பொண்ணு கொட்டு உண்டுங்கிறான். பக்கத்துல பார்த்து தூக்கமே வரல. பரண்டு படுக்கிறேன். குடல பரட்டு ஏந்து உக்காந்து ஒரு நாள் பட்டினி. லைட் எல்லாம் நிச்சிட்டு சைலண்டாகுது. இந்த சிமுல் வச்சாங்க பாரு, அந்த உரல எங்க பக்கத்துல தாங்கிறாப்புல. உரல அங்க தாங்கிறாப்புல இருக்குது. எனக்கு தெரியல இருக்குல்ல. அந்த கலா கொட்டை வெள்ளம் கவுரம் எல்லாம் போட்டு வச்சாங்களே, வாசனை கம்ம கம்முன்னு வருது. வாசனே இவ்வளவு அருமையாக்குது. பலகாரம் எப்படி இருந்திருக்கும்? நம்ம தான் தெரியாது கோட்டை விட்டுமா. சரி பரவாயில்ல, இவங்க தூங்குறான், அவங்க தூங்குறான், யாருக்கு தெரியாது. கொஞ்சம் அழி தூங்குமா அப்படின்னு மோதுக்குனே போய் உரல கை விட்டேன். பிசு பிசுன்னு கொஞ்சம் வயசு நக்கனை. ஐயா உங்கூட்டு ருசியா எங்கூட்டு ருசியா? சிமுலு தாண்டா. கொஞ்சாமி கோட்டை விட்டாடா, வயசு நக்கறா. அவனு வயசு நக்கனை. இனிமே வேலைக்கு ஆகாது, ஆபத்துக்கு பாவமில்ல. தலை உள்ள வர்றா கோச்சாமி. அவன் தலை உள்ள விட்ட வரல உள்ள தலை விட்டுட்டு நாகல 2 துவைவிட்டு ரத்தம் பாரு. தலை வரல, அந்த கலவோடு போய் மாட்டிச்சு. அந்த காலமெல்லாம் இடித்த பலகாரம் சிதறாம இருக்க கலவோடு சில பேருக்கு தெரியாது. இந்த பிளாச்சு கொள்ள நாய் மாட்டிக்கிறார் போல மாட்டிக்கிட்டு பாரு. தலை தூக்க முடியல, தாட்டு நின்னுக்குது. இப்படி இச்ச பாய்க அடிக்க வச்சுட்டா போடுங்க. டொமட்டோன்னு வீது. புண்ணிய எங்க மாமியார் ஏந்துக்கணும். எவனை திருட வந்துக்கிறான். ஏய் யாரா திருடன் மாட்டின அசிமா போடுமே. போன நினைச்சு பத்துட்டான். உடனே எடுத்து பார்த்தேன், என்னால எடுக்க முடியல. அப்படியே 4 கால் பாசல தோட்ட மகன் போய்ங்கிறேன். தோட்டக்கா போய்ங்கிறேன். அவங்க ஒரு முள்ளு இல்லைங்க வயசு மாத்தின உள்ள எதுவும் போட மாட்டேன். பிறந்த மேனியில் 4 கால் பாசல போய்ங்கிறேன். அங்க ஒரு புளி மரங்குது, அங்க போய் முட்டி நடக்கிறேன். என்னால எடுக்க முடியல. அப்படியே தூங்கிட்டேன் 4 கால் பாச தூங்கிட்டேன். அங்க தான் எங்க மாமியார் பசுமாடு கட்டிட்டாங்க. அணினா ராத்துக்கு எங்க ஓட்டு பசுமாடு அங்க இல்லையா? அங்க கிடையாது. நான் தான் மாடு மேடு 4 கால் பாசத்துக்கு வைக்கிறேன். பெரியால மணி 3 ஆச்சு. எங்க மாமியார் பாலுகிற வழக்கம் போல நேரம் வந்தா கண்ணு ஊட்டி அவுச்சு. அந்த கம்நாட்டு கண்ணு ஊட்டி அவங்க பார்த்தா யாரு மனுஷியான்னு தெரியாதா? நான் நின்று நேரம் வந்து 2 மூட்டு ஐயோ ஐயோன்னு கத்தலான்னு பார்த்தேன். கத்தனா மானம் போடுமே. உடனே எங்க மாமியார் ஓடியாண்டா. அவருக்கு ஒடிக்கால கண்ணு தெரியாது பழுகுது, மாலை கண்ணு பழுகுது. நேரம் வந்தா 2 தண்ணி தட்டினா மாடு வச்சு தட்டி நேரம் போய் சொம்புல தண்ணி எடுத்துன்னு வரான். இன்னத்துக்கு மாமியார் சொம்புல தண்ணி எடுத்துன்னு வரான். சரி என்னடா பண்றான் பாக்கலாம் அப்படின்னு தம்முன்னுங்க. நேரம் வந்தா சலுகு தண்ணி அடிச்சுட்டு கையெட்டி வச்சாங்க. ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சான். அவ கத்தன கத்துக்கு பக்கத்து விட்டு ஜனம் 3வது எல்லாம் பேட்டரி ஓடிடுறாங்க. என்னன்னு கேட்டாங்க. ஐயோ நேற்று பசுமாடு வாங்கினேன், 4 காமிச்சு 3 காமு காணுமே. அடி பாவி இது மாடுல மரும் புள்ளனாங்க. அவங்க அக்க மட்டும் ரூம்ல ஓட்டா என்ன களவோடி எடுத்து விட்டாங்க. அங்க போச்சு ஓட்டம் தெரியாது துண்ணுட்டு ஐயா ஆடி மாசம் போயிடுச்சு. எல்லாம் மாசம் போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிங்கிறாங்க. புதுசா மாப்பிள்ளைங்க போனீங்கன்னா மாமி வீட்டு போனா போறத துண்டுங்க, இல்ல பால் கறந்துருவாங்க. இனிமே போறது தூண்டுறோம் விடு. அடுத்த கல்யாணம் மனசோட நாங்க ஆம்பளை சிங்கங்க. இன்னும் நம்ம அதுக்கே நின்னு கிடக்கும் பின்னாடி.
ஏற்கனவே 4 ஆச்சுது இன்னும் 5 ரெடி பண்ணிக்கிறேன். ஆமா என்ன கடை ரேஷன் தான் 5 போறேன். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய், 5 பேர் 5000 ரூபாய் கட்டுறான். மணிவரன் ஒரு பெண்ணை மணந்து ஓகே அண்ணவருக்கு ஒரு பெண் குழந்தை ஓ மை காட் பெற்ற தாய் அட போடமான பொண்டாட்டி என்னத்துக்கு அவன் வச்சுக்கின்னு என்னத்துக்கு ஆயுதுங்க ஏய் நகவால ஏறி போச்சுங்க தம்னிருங்க. ஏன்னா கடைக்கடி போனா கூட அந்த சவரம் வாங்க இந்த சவரம் வாங்க நீங்க தொந்தரவு பண்றாங்க. பொண்டாட்டி வேணா விடு. எனது மனைவி மாதிரி மகளுக்கு வேல்விழியர் பெயர் வைத்து ஓகே எனது மகன வேல்விழிய வெளிநாடு சென்ற பெண் வந்து அது கோயில் வந்தா வரவேற்புக்காக சொல்ல கூடாது. என் மகன் வந்து பேசினே